ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2 question number 1, prove that root 5 is irrational. Prove that root 5 is irrational. இப்போ let us assume that root 5 is rational. இந்த மெத்தட் பேர் என்ன சொன்னோம்? கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தட். அப்போ ரூட் 5 ரேஷனலாக இருந்தால் அது P by Q ஃபார்மில் இருக்கும். வேர் P and Q are integers and Q not equal to 0. Pக்கும் Qக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கலாம். அந்த காமன் ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணுறோம்? கேன்சல் பண்ணி A by B வேர் A and B are கோப்ரைம். கோப்ரைம்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டரே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்படி ஸ்கொயர் பண்ணிட்டா ரூட் 5 ஆகிடும். இது A ஸ்கொயர், இது B ஸ்கொயர். இப்போது B ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுது. அதை நம்ம எப்படி படித்தோம்? let us multiply B ஸ்கொயர் ஆன் both the sides. அதை நம்ம எப்படி படிச்சுக்கிறோம்? 5B ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னு படிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 என்ன பண்ணும்? A ஸ்கொயரை டிவைட் பண்ணும். இப்போது பை தியரம் 1.2, if 5 divides A square, then 5 divides A. Right. Now இப்போ 5 ஏவை டிவைட் பண்ணுது. 5 ஏவை டிவைட் பண்ணால் ஒரு கோஷன் C கிடைக்கும். அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏவோட வேல்யூ 5C. இப்போ இந்த ஏவோட வேல்யூவை நம்ம B ஸ்கொயரில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் A is equal to 5C in 1. அப்போது B ஸ்கொயர் is equal to ஏக்கு பதிலாக 5C whole square divided by 5. Now B square is equal to 5 square பண்ணா 25, C square by 5. 5 இதை கேன்சல் பண்ணுது, 25 டிவைட் பண்ணுது. ஸோ B square is equal to 5C square. இப்போ B square, I bring B square 5 to the left hand side. அப்படின்னா என்ன அர்த்தம்? I divide 5 on both the sides. If again by theorem 1.2, if 5 divides B square, then 5 divides B. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 5 ஏவையும் டிவைட் பண்ணுது, 5 பியையும் டிவைட் பண்ணுது. அப்போ என்னாச்சு? 5 is a common factor for A and B. Therefore 5 is a common factor for A and B, which is a contradiction to our assumption that A and B are coprime. என்ன கான்ட்ரடிக்ஷன்? கோப்ரைம்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டரே இல்லை அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 5 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஃபார் ஏ அண்ட் பின்னு கிடைக்குது. ரெண்டும் கான்ட்ரடிக்ஷன்னா ரெண்டும் வெவ்வேறானது, முரண்பாடானது. தேர்ஃபோர் இது ஏன் நடந்தது? ஏன்னா our assumption is wrong. Hence, root 5 is irrational. Root 5 is irrational. இது question number 1. இப்போ question number 2, different type. Question number 2, different type. இப்போ next different model. என்ன different modelனா question number 2. Question number 2ல prove that 3 plus 2 root 5 is irrational. இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு irrational நம்பர் மட்டும் கொடுத்தாங்க, root 2, root 3, root 5. இப்போ காம்பினேஷன் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் அதை வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணணும். ஒரு இர்ரேஷ்னலோட நம்ம ரேஷ்னலை என்ன பண்ணாலும் என்ன கிடைக்கும்? இர்ரேஷ்னல் தான் கிடைக்கும். அதை இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக let us assume that 3 plus 2 root 5 is rational. அப்போ இது ரேஷ்னலா இருந்தா a by b அப்படின்னு எழுதுவோம், where a and b are co-prime. இப்போ 2 root 5 is equal to, இப்போ இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு. என்னென்ன டேர்ம்ஸ்னா 1 3, இன்னொன்று 2 root 5. இதில் 2 root 5 மட்டும் வச்சுக்கிட்டு நான் 3 என்ன பண்ணுறேன்? ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ 3 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனேன்னா இது எப்படி இருக்கும்? a by b minus 3 அப்படின்னு இருக்கும். இதை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க? கேர்லெஸ் மிஸ்டேக்கில் a minus 3 by b அப்படின்னு டைரக்டாக எழுதுறீங்க. எழுத முடியாது. a by b ஒரு டேர்ம், 3 ஒரு டேர்ம். அப்போ 3 ரைட் ஹேண்ட் சைட் போகுதுன்னா சைன் சேஞ்ச் ஆகும். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லுவோம்? மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லணும்னா 3 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் போத் த சைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது டைரக்டாக நியூமரேட்டர் ஆகாது. when you take LCM it will be in the form of a minus 3b by b. இது 2 root 5. இப்போ நான் 2 ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணணும். அதை நம்ம கலோக்கியில் எப்படி படிச்சுக்கிறோம்? 2 ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு படிச்சுக்கிறோம். அப்போ root 5 is equal to a minus 3b divided by 2b. இப்போ a b are integers. எப்படி தெரியும்? ஏன்னா இங்கே நம்ம கோப்ரைம் போட்டிருக்கோமே. அப்போ a b என்னவா இருக்கணும்? இன்டீஜர்ஸாக இருக்கணும். அப்போ a minus 3b ரெண்டு இன்டீஜரை ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னொரு இன்டீஜர் தான் கிடைக்கும். ஸோ ஹியர் a minus 3b and 2b are integers. Therefore, a minus 3b by 2b is rational. இப்போ நமக்கு a minus 3b by 2b is rational தெரிஞ்சிருச்சு. வாட் அபவுட் root 5? நம்ம ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 1ல் root 5 irrational ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் we know that root 5 is irrational. இப்போ எக்ஸாமில் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஸ்டினில் போர்டு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, prove that 3 plus 2 root 5 is irrational. It is given that root 5 is irrational. மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க. It is given that அப்படின்னு சொல்லிட்டா நம்ம we know that பதிலாக it is given that root 5 is irrational அப்படின்னு எழுதுவோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, it is given thatனு கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? we know that அப்படின்னு எழுதியிருக்கோம்.
இப்போ 3 மார்க் கொஸ்டினில் தான் அந்த மாடல் கேட்பாங்க. அப்போ 3 மார்க் கொஸ்டினில் அவங்க இட் இஸ் கிவன் தட் கொடுக்கல அப்படின்னா நமக்கு எது சேஃபர்னா √5 இஸ் ரேஷனல் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணுறது தான் சேஃபர். ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை மெஜாரிட்டியாக, பட் ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் சேஃபர். அப்போ நான் இந்த வி நோ தட் √5 இஸ் ரேஷனலுக்கு பதிலாக இல்லை √5 இஸ் ரேஷனல், அப்போ √5 இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே A/B எடுத்ததுனால வேறு ஏதாவது எடுப்போம், R/S, U/V, P/Q அந்த மாதிரி எடுத்து √5 தனியாக இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணணும். அவங்க கிவன் தட்னு கொடுக்கலாம், நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா there is a contradiction. What is contradiction? What contradiction arises அப்படின்னா இது ரேஷனல், இது ரைட் ஹேண்ட் சைடு ரேஷனல், ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இர்ரேஷனல். ஒரு ரேஷனலும் ஒரு இர்ரேஷனலும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கவே முடியாது. அப்போ இங்கே ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? பிகாஸ் ஆஃப் ஆர் ராங் அசம்ஷன், பிகாஸ் ஆஃப் ஆர் ராங் அசம்ஷன், which is a contradiction. Therefore, our assumption is wrong. Hence, 3 plus 2 √5 is irrational. 3 plus 2 √5 is irrational. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த மாடல் இன் கொஸ்டின் நம்பர் 3, subdivision 1, we need to prove that 1/√2 is irrational. Prove that 1/√2 is irrational. இது அப்படியே ரூட்டோட ப்ரூஃப் தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஷுவல் அசம்ஷன், let us assume that 1/√2 is rational. அப்போ 1/√2 is equal to A/B அப்படின்னு நம்ம யூஷுவலாக எடுப்போம். பட் √2 அவங்க ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இங்கே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், B/Aன்னு எடுக்கிறோம். அப்படி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் A/Bன்னு எடுக்கலாம். நான் B/Aன்னு எடுக்கிறேன். வேர் A and B are co-prime. அப்புறம் என்ன அர்த்தம், காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இது ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா √2 is equal to A/B அப்படின்னு ஆகிடும். இதுக்காகத்தான் நம்ம ரெசிப்ரோக்கலாக பண்ணோம். இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த ரூட்டோட ப்ரூஃப் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதுவோம். ஸ்கொயர் பண்ணுவோம், டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 is equal to இது A²/B² மாறி இருக்கும். B ஸ்கொயரை டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்புறம் 2வை டு த ரைட் ஹேண்ட் சைடு நான் ஷிஃப்ட் பண்ணுவேன். இஃப் பை தியரம் 1.2, if 2 divides A², then 2 divides A. அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு கோஷன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் C நம்ம மாற்றுறோம், அந்த கோஷன்ட்டாக மாற்றுறோம். இந்த B² 1ன்னு மார்க் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் A is equal to 2C in 1. So B² is equal to 2C the whole square by 2. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா B² is equal to 4C² by 2 கேன்சல் ஆகுது. B² is equal to 2C². இப்போ again by theorem 1.2, ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். B² by 2 is equal to C². again by theorem 1.2, if 2 divides B², then 2 divides B. Now we can compare. இங்கே 2 divides A, இங்கே 2 divides B. அப்போ என்ன நடக்குது, 2 is a common factor for A and B. Therefore 2
is a common factor for A and B, which is a contradiction to our assumption that A and B are coprime. Therefore, our assumption is wrong. Hence, 1 by root 2 is irrational. 1 by root 2 is irrational. இது புரியுதான்னு பாருங்க. அடுத்தது இன்னொரு ஈஸியான மாடல், சப்டிவிஷன் 2. டக்குன்னு முடிஞ்சிடும். Prove that 7 root 5 is irrational. Let us assume that 7 root 5 is rational. அப்போ இது rational இருந்தா 7 root 5 is equal to A by B, where A and B are coprime. Now I shift 7 to the right hand side. அப்போ 7 root 5 ஓட மல்டிப்ளை பண்ணது இங்கே வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். மேத்தமேட்டிக்கலி இதை என்ன சொல்லணும், டிவைட் 7 on both the sides அப்படின்னு சொல்லணும். இப்போ here A and 7B are integers. Therefore, A by 7B is rational. இப்போ 7B நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. A and B are கோப்ரைம் அப்படின்னாலே B ஒரு நான் ஜீரோ நம்பர் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். B ஒரு நான் ஜீரோ நம்பர், 7 ஒரு நான் ஜீரோனா இப்போ 7B கண்டிப்பாக நான் ஜீரோ நம்பராக தான் இருக்கும். அப்போ 7B நாட் ஈக்குவல் டு 0ன்னு அதை ஸ்பெசிஃபை பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. போன சம்முக்கும் அப்படி தான். பட் we know that ஒருவேளை கொடுத்திருந்தா it is given that, கொடுக்கல, அதனால I take we know that root 5 is irrational. ஒரு ரேஷனலோ ஒரு இர்ராஷனலோ எப்பையும் ஈக்குவலாக ஆகவே முடியாது. Therefore, which is a contradiction. Therefore, our assumption is wrong. Hence, 7 root 5 is irrational. இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த மாடல், அதுவும் ஈஸியான டைப். Subdivision number 3, last question of chapter 1 from the textbook. Prove that 6 plus root 2 is irrational. Let us assume that 6 plus root 2 is rational. அப்போ 6 plus root 2 என்ன ஃபார்மில் இருக்கும், A by B ஃபார்மில் இருக்கும், where A and B are coprime. இப்போ 6 ஒரு டேர்ம், ரூட் 2 ஒரு டேர்ம். நான் ரூட் 2 டேர்ம் வச்சுக்கிட்டு 6 ஐ ஷிஃப்ட் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட், அப்போ ரைட் ஹேண்ட் சைட், அப்போ A by B minus 6. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா A minus 6B divided by B. Here A minus 6B and B are
integers. Therefore, a minus 6b by b is rational. But we know that root 2 is irrational, which is a contradiction. ஏன் contradiction? ஏன்னா rational irrational எப்பவும் ஈக்குவலாக இருக்க முடியாது. So which is a contradiction. Therefore, our assumption is wrong. Hence, 6 plus root 2 is irrational. இதோட first chapter முடியுது. Thank you.